உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உபாகமம் 22:7, நீ நன்றாய் இருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நன்றாக நம்ம வாழணும் அப்படி தான் நினைக்கிறோம்ல. எல்லா இடத்துலையும் நன்றாக நான் இருக்கணும், நல்ல ஆயுசோடு நான் வாழணும் இந்த பூமியில். எல்லாரும் அப்படி தான் ஆசைப்படுறோம். ஆனால் நம்ம நல்லா வாழணுன்னா என்ன பண்ணணுன்னா, நியாயமாக நடந்துக்கணுங்க. எது செய்தாலும் உங்களை நீங்களே நிதானித்து நடந்துக்கோங்க. நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமா அப்படின்னு பார்த்து பார்த்து நடந்துக்கோங்க. அப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, நன்றாக இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் நன்றாக இருப்பீங்க, ஆயுசும் அதிகமாகிடும். என் குணமே இப்படி தான். எங்கள் தாத்தா இருந்தாரா, அவரும் அப்படி தான் இருப்பார். எங்கள் அம்மா குணம் எனக்கு, எங்கள் பாட்டி குணம், இப்படியே சொல்லிட்டு நம்ம அலையக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம புத்தியை காட்டக்கூடாதுங்க யார்கிட்டையும். நம்ம நான் கரெக்டாக தான் செய்கிறேனா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி நம்ம வாழணும். ஏன்னா நம்ம அப்போ தான் நன்றாக இருக்க முடியும், அப்போ தான் நம்ம ஆயுசு அதிகமாகும். ஏன்னா நம்மளை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார் இல்லை, தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் நம்ம நன்றாக நம்ம நடந்துக்கணும், மற்றவங்க கிட்ட நல்லவங்களாக நடந்துக்கணும். அவ்வளோதான். இதுதான் என் புத்தி, நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படி நடந்துக்கக்கூடாது. உங்களை நீங்களே நிதானித்து பார்த்து நன்றாக நடந்துக்கோங்க. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த நாளை என் பிள்ளைக்கு கொடுத்தேனே, என் பிள்ளை எப்படி இருக்குதுன்னு அவர் பார்ப்பார். ஐயோ எல்லாருக்கிட்டையும் நல்லா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டுட்டேன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இன்னும் அதிகமான நாட்களை கொடுப்பார். இந்த நாள்லேயே என் பிள்ளை இவ்வளோ நல்லா நடந்துக்கிறாங்களே, நான் இன்னும் அதிகமான நாட்களை கொடுப்பேன் அப்படின்னு அள்ளி கொடுத்துருவாருங்க. நிறைய நாட்களை கொடுத்துருவார், அதிக ஆயுசை கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம நன்றாக வாழ முடியும் இந்த பூமியில். நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு மூக்குக்கு மேலே கோபம் வருங்க, நான் கோபப்பட்டால் நான் என்ன செய்கிறேனே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் உங்களை மாற்றாமே இருந்தீங்கன்னா கஷ்டம். உங்களை மாற்றினா நீங்கள் நன்றாக இருக்க முடியும். அவ்வளோதான். இந்த வசனம் அப்படி தாங்க சொல்லுது. நீங்கள் உங்களையே நீங்கள் மாற்றிக்கணும். சரிங்களா? மனிதனுக்கு மட்டும்தாங்க டைம் பார்க்க தெரியும். வாட்ச் கட்டிட்டு அலைகிற ஒரே ஆள் மனிதர்கள் தான். எந்த மிருகமாவது வாட்ச் கட்டிட்டு சுற்றுதா? எந்த பறவையாவது வாட்ச் கட்டிட்டு சுற்றுதாங்க? இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட நொடி அது விலையேற பெற்றது. ஒரு மனிதனுக்கு ஒரு நொடி என்பது விலையேற பெற்றது, ஒரு நிமிடம் என்பது விலையேற பெற்றது. அதில் அவன் எப்படி நடந்துக்கிறான் அதை தேவன் பார்க்குறாரு. நல்லவனாக நடந்துக்கிறானா, கெட்டவனாக நடந்துக்கிறானா? நல்லவனாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் நன்றாக தான் இருப்பீங்க, ஆயுசு அதிகமாகும். எல்லாருக்கும் அதென்ன ஆசை, நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களை பார்க்கணும், எல்லாருக்கும் அதிக ஆசை இருக்குல்ல. அப்போ நல்லவனாக நடந்துக்கோங்க, நல்லவளாக நடந்துக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது ஒரு 2 இட்லி போதும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. சக்கரை போடாமல் நம்ம காஃபி டீ குடிச்சிக்கலாம், காஃபி வேண்டாம், டீ வேண்டாம். ஃபைபர் நார்ச்சத்து உள்ள காய்கறி சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்றோம். ப்ரோட்டீன் சாப்பிட்லாம், முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றோம், நம்ம உடம்பை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் நம்மளுடைய நடத்தைகள். நம்ம தேவன் பார்க்குறது நடத்தை. அப்போ நடத்தையை ஒழுக்கமாக வச்சுக்கணும், ஒழுக்கமாக நம்ம நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நன்றாக தான் இருப்பீங்க. அவ்வளோதான். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நன்றாக இருக்கணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? என்னை யார் பார்க்குறதா, என்னெல்லாம் யார் பார்க்குறா, நான் எப்படி வேணாலும் நடந்துப்பேன்னா கஷ்டம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் என்றைக்கோ தான் நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்க, வீடியோ எடுப்பீங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாதுங்க. அவர் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் அவர் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. உங்களை எப்படி நடத்த இருக்குது, எப்படி நடந்துக்கிறாங்க பிள்ளைங்க அப்படின்னு பார்த்துக்கிறாரு. அதை பொறுத்து தான் நீங்கள் நன்றாக இருக்க முடியும். சரிங்களா? அதனால் நம்மளுடைய நடத்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தாவீது இருக்காங்கள்ல, இன்னொருத்தனுடைய மனைவியை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த இன்னொருத்தன் மனைவியும் வந்துட்டாங்க, கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. 2 பேருமே தவறாக நடந்துக்கிட்டாங்க.
நம்ம யோசேப்பு இருக்காங்களே, இன்னொருத்த மனைவி கூப்பிடாமலே வந்து நின்னான். ஆனால் யோசேப்பு தப்பே பண்ணலை. நீ என்ன வேணால் என்னை ஜெயிலில் பிடிச்சி போடு, என்ன வேணால் செய், என்னை பற்றி நிறைய பொய் சொல்லு, பழிச்சொல் போடு, நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஜெயில் கூட போவேன், ஆனால் தப்புலாம் பண்ண மாட்டேன். யோசேப்பு அவன் அப்படி நின்னான். அதனால தான் தேவன் யோசேப்பை ஆசீர்வதிச்சாருங்க, பிரதம மந்திரியாக ஆக்கினார், நல்ல ஆயுசை அதிகமாக அள்ளி கொடுத்தாரு. நம்ம நடத்தை, நம்ம யார் பார்க்குறா, நம்ம தப்பு பண்ணிடலாம் அப்படின்னு எந்த தப்பையும் பண்ணாதீங்க. எது பைபிள் படி நடங்க. நம்மளுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு, மனிதர்களுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் மிருகம் இல்லைல்ல. அதனால் நியாயமாக நடந்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் ஆயுசு சூப்பராக இருக்கும். சரிங்களா? எந்த வியாதி வந்தாலும் அது காணாமல் போயிடும். சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க பொறுப்பாக நடந்துப்பாங்க. அவங்க நடந்துக்கிற விதம் இனிமேலேருந்து வேறு மாதிரி இருக்கும்ப்பா. எப்படி நடந்துக்கணும், நல்லவங்களாக நடந்துப்பாங்க, நல்லவனாக நடந்துப்பாங்கப்பா. நீங்கள் அதனால் உங்கள் பிள்ளைங்கள நல்லா வச்சுப்பீங்க, நன்றாக இருப்பாங்க உங்கள் பிள்ளைங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.